வணக்கம் நண்பர்களே. என் வயது 40 கடந்து தனிமையான வாழ்க்கையில் இருந்தேன். என் பக்கத்து பிளாட் ரொம்ப நாள் காலியாக இருந்தது. ஒரு வாரம் முன்பு ஒரு குடும்பம் குடி வந்தது. அதில் ஒரு அம்மா மற்றும் பெண். அம்மாவை பற்றிய விவரங்கள் தேவையில்லை. பெண் பார்க்க சற்று வெள்ளையாக 25 வயது இருக்கும். அவள் முகத்தில் சோகமாக தெரிந்தது. இருந்தாலும் அவள் என் கண்களுக்கு தேவதையாக தெரிந்தாள். ஒரு நாள் அவள் அம்மா என்னிடம் வந்து வழிய பேச, அப்போதுதான் அவள் பெண்ணை பற்றிய விவரங்கள் தெரிய வந்தது. அவளுக்கு கல்யாணமாகி அவன் குடித்து விட்டு வண்டியில் வரும்போது விபத்தில் இறந்து விட்டான். அந்த சோகத்தில் அவள் அப்பாவும் இறந்துவிட, அந்த சம்பவங்களை மறக்க முடியாமல் அம்மாவும் மகளும் இங்கே குடி வந்தன என்று அந்த அம்மா சொல்லி முடிக்க, அவள் அவளை அம்மா என்று அழைக்க, அவளை கூப்பிட்டு என்ன அறிமுகப்படுத்தி வைத்தாள். அப்போதும் அவள் முகம் சோகத்தில் தான் இருந்தது. கொஞ்ச நாளில் நானும் அவர்களும் பார்க்கும் போது பேசிக்கொள்வோம். இவ்வாறு சென்று ஒரு நாள் வீட்டில் இருக்க, அவள் அம்மா வந்து அவள் மகளை ஷாப்பிங் அழைத்து செல்ல முடியுமா என்று கேட்க, நானும் தவிர்க்க முடியாமல் சரியென சொல்லி அழைத்து சென்றேன். நாங்கள் மாலுக்கு சென்று சில பொருட்கள் வாங்க, அவள் உடன் இருந்து சில உதவிகளை செய்தேன். அப்போது அவள் புக்ஸாக்கு போக வேண்டும் என்று சொல்ல, அங்கே சென்று வாங்கும் போது நான் அவளுக்கு சில காமிக்ஸ் புத்தகங்கள் எடுத்து கொடுக்க, அவள் வேண்டாம் என்று சொல்ல, நான் இது உன் மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று சொல்லி அவளிடம் கொடுத்தேன். அவள் வாங்கிக் கொண்டு தேங்க்ஸ் என்று சொல்ல, நான் தேங்க்ஸ் வேண்டாம், ஒரு கப் காபி சாப்பிடலாமா என்று கேட்க, அவள் கொஞ்சம் சிரிக்க, நான் அப்பாடி இப்பதான் நீ சிரிக்கிறத பார்க்கிறேன். ரொம்ப அழகாக இருக்க என்று சொன்னதும், அவள் போதும் வாங்க காபி சாப்பிட்டலாம் என்று என்னை அழைத்து போனாள். அங்கே இருவரும் காபி ஆர்டர் பண்ணி விட்டு காத்திருக்க, அவள் என்னை பார்த்து சாரி என்று சொல்ல, நான் ஏன் கேட்க, அவள் உங்கள்ட ஆரம்பத்துல இருந்து சரியா பேசல என்றாள். பரவாயில்லை, உன் வாழ்க்கையில் நடந்தத கேட்ட அப்புறம் உன்னிடத்தில் யார் இருந்தாலும் அப்படிதான் நடத்துவாங்க என்று சொன்னேன். அவள் புரிந்தவாறு தலையாட்ட, இருவரும் காபி குடித்து கொண்டே பல விஷயங்களை பேசிக் கொண்டு குடித்து முடித்து கிளம்பினோம். அதுக்கு பிறகு அவள் என்னிடம் சகஜமாக பழக ஆரம்பித்தாள். அவள் ஒரு வேலையில் சேர்ந்து என்னுடன் வண்டியில் வர ஆரம்பித்தாள். இருவரும் எங்கள் போன் நம்பரை மாற்றிக் கொண்டு அவ்வப்போது பேசிக் கொண்டு இருந்தோம். ஒரு நாள் அவள் வெள்ளை புடவை கட்டி கொண்டு வந்து, அவளும் அவள் அம்மாவும் சர்ச்சுக்கு செல்வதாக சொன்னார்கள். அவள் அந்த புடவையில் அவ்வளவு அழகாக இருந்தாள். புடவையில் மட்டுமே அழகு, தேவதையாக இருந்தாள். நைட் 10 மணிக்கு என் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினாள். அதை பார்த்தேன். அனிதா, ஹாய் அங்கிள், தூங்கிட்டீங்களா? நான், இல்லை, நீ இன்னும் தூங்கலமா, என்ன பண்ற? அனிதா, உங்கள்ட பேசணும்னு போல இருந்தது, அதான். நான், என்ன பேசணும்? அனிதா, ஏதாவது பேசுங்க. நான், நீ இன்னிக்கு சாரில அழகா இருந்த. அனிதா, நிஜமாவா? நான், பிராமிஸா? அனிதா, தேங்க்ஸ் அங்கிள். நான், தேங்க்ஸ் மட்டும்தானா? அனிதா, வேற என்ன வேணும்? நான், எனக்கு எனக்கு நீ. அனிதா, உங்களுக்கு நான். நான், பிரியாணி வாங்கித்தா. அனிதா, இவ்வளவு தானா? நீங்கள் வேறு ஏதாவது கேட்பீங்கன்னு நினைச்சேன். நான், வேற என்ன கேட்கணும்? அனிதா, போங்க அங்கிள் என்று சொல்ல நான் எதுவும் புரியாமல் இருந்தேன். பின்னர் ஒரு நாள் உடல் நலம் சரியில்லாமல் போய் காய்ச்சல் ஏற்பட்டு நான் என் வீட்டில் கட்டிலில் படுத்து கிடந்தேன். அனிதா வந்து என்னை தொட்டு பார்க்க, என் உடம்பு கொதித்தது. பிறகு அவள் என்னை டாக்டரிடம் அழைத்து சென்று மருந்து எல்லாம் வாங்கிக் கொண்டு எனக்கு சாப்பாடு அவள் வீட்டில் இருந்து செய்து கொடுத்தாள். என்னிடம் அவள் அவ்வளவு உரிமையாக நடந்து கொண்டது தனிமையில் தவித்த என் மனதை சற்று கலங்க வைத்தது. அதன்பின் உடல் நிலை சரியாகி அவளிடம் நான் பேசுவதை குறைத்து விட்டு, நான் என் வேலையுண்டு நான் உண்டு என்று இருந்தேன், அந்த நாள் வரும் வரையில். ஒரு நாள் அனிதா அம்மா வெளியே செல்வதாக சொல்லி வீட்டில் இருக்கும் அனிதாவுடன் துணைக்கு இருக்குமாறு கூற, நான் அதை தவிர்க்க முடியாமல் சென்றேன்.
நான் சென்று கதவை தட்டினேன். அவள் அங்கே குளிச்சிட்டு இருக்கேன் ஹாலில் உட்கார சொன்னாள். நான் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கழித்து அவள் அங்கே என் ரூமுக்குள்ளே வந்து பெட்டில் டவல் இருக்கும், அதை எடுத்து கொடுங்க என்று சொன்னாள். நான் உள்ளே சென்று டவலை எடுத்து பாத்ரூம் கதவை தட்ட அவள் திறந்து கையை நீட்ட நான் டவலை வைக்க அவள் விரல்கள் என் கையில் பட்டது. நான் இது தற்செயலாக நடந்ததா இல்லை வேண்டும் என்றே செய்தாளா என்று புரியாமல் ஷோபாவில் உட்கார சற்று நேரம் கழித்து அவள் நான் கொடுத்த டவலை கட்டி கொண்டு வர நான் அதை கண் கொட்டாமல் பார்த்தேன். அவள் என்னை பார்த்து வந்து பக்கத்தில் உட்கார நான் சங்கோஜப்பட்டு நகர்ந்து சென்றேன். என்னாச்சு அங்கிள் என்று கேட்க நான் என்ன இப்படி வந்திருக்கிற என்று கேட்டேன். அவள் குளித்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் டிரஸ் போடுவேன் என்று சொல்ல நான் இருந்தாலும் என் முன்னாடி இப்படி இருக்கணுமா என்று கேட்டேன். அவள் நீங்கதானே அங்கிள் என்று சொல்லி என் அருகில் வந்து என் கையை பிடித்து கொண்டாள். எனக்கு இதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தவிர்க்க அவள் டிவி ஆன் செய்து விட்டு மசாலா பாடல் ஓட அதை வைத்து அவள் பார்த்தாள். என் நிலைமையே என்னவென்று சொல்வது நானும் பார்க்க ஆரம்பித்தேன். சிறிது நேரம் கழித்து அவள் என்னிடம் அங்கிள் ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காம தனியா இருக்கீங்க என்று கேட்டாள். நான் காதலிச்ச பொண்ணு என்ன விட்டுட்டு போயிட்டா, நான் அப்போ சரியான நிலைமையில் இல்லை. அதனால் அதுக்கப்புறம் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவள் என்னை பார்த்து இனிமேல் உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்காக நீங்க இருப்பீங்களா என்று கேட்டாள். நான் தடுமாறி கையை எடுத்து விட்டு கிளம்பி என் வீட்டுக்கு வந்து விட்டேன். மறுநாள் காலையில் என் வீட்டு காலிங் பெல் அடிக்க விழித்து கதவை திறந்தேன். அனிதா வெள்ளை புடவையை கட்டிக்கொண்டு நிற்க நான் அவளை பார்க்க அவள் என்னை பார்த்து உள்ளே வந்து சோஃபாவில் உட்கார்ந்து என்னை கதவை மூட சொன்னாள். நான் போய் மூடி விட்டு வர என்னை பார்த்து அழுதாள். நான் பதறி போய் ஹே அனிதா அழாத என்று அவளை சமாதானப்படுத்த அவள் என் கையை தட்டிவிட்டு நீங்கதான் என்ன அழ வச்சிட்டீங்க என்று சொல்ல நான் சாரி என்று சொன்னேன். அவள் எல்லாமே முடிஞ்சு போய் இருந்த என் வாழ்க்கையில் வந்தீங்க என்று சொல்ல நான் நீ அப்படி கேப்பேன்னு எதிர்பார்க்கல. அவள் ஏன் நான் விதவை என்று பிடிக்கலையா என்று கேட்க நான் உடனே அப்படி இல்லை. உன்னைவிட எனக்கு வயசு அதிகம், உன் அழகுக்கு என்னை விட இன்னும் பேட்டரா ஒருத்தனை பார்த்து என்று சொல்லும்பொழுது உடனே என்னை கோபப் பார்வையில் முறைத்து சட்டென்று எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாள். நான் எதுவும் புரியாமல் அப்படியே இருந்து பிறகு விலக முயற்சிக்க முடியாமல் அவள் அந்த முரட்டு தனமான காதலுக்கு அடங்கி போனேன். நான் நீ இந்த சாரியில் இன்னிக்கு ரொம்ப அழகா இருக்க என்றேன். அவள் நீ போய் சொல்ற மாமா என்றாள். உன்கிட்ட நான் எப்படி போய் சொல்வேன்? நீ என்னோட உயிர் ஆச்சே என்று சொல்ல அவள் நிஜமாவா என்று கேட்க நான் ஆமாம் என்று சொன்னேன். காதலர்களாக எங்களை மறந்து ஏன் இத்தனை நாள் தனிமைக்கு? ஒரு தேவதையே துணையாக வந்ததை நினைத்து என் கண்களில் கண்ணீர் வழிய அது அவள் மேனியில் பட்டு அவள் சிலிர்த்து என்னை தள்ளி பார்க்க ஏன் மாமா அழுவரை என்று கேட்டாள். நான் வார்த்தை வராமல் தவித்தபடி இருக்க என்னை அணைத்து கொண்டு அழாத என்று சொல்லி அப்படியே இருவரும் சோஃபாவில் சாய்ந்தோம். சிறிது நேரத்திற்கு பிறகு இருவரின் கண்களும் பார்க்க அவள் அப்படியே என் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு எனக்கு நீங்க மட்டும் போதும் மாமா என்று சொல்ல நான் அவளை பார்த்து என்ன சொன்ன என்று கேட்டேன். அவள் மாமா என்று சொன்னேன் என்று சொன்னாள். மறுபடியும் அவள் தன் நெஞ்சோடு சாய்ந்து கொண்டாள். உங்கூடதான் இனிமேல் என் வாழ்க்கை என்று என் நெஞ்சில் சாய்ந்து அணைத்து கொண்டு நாங்கள் இருவரும் அப்படியே உறங்கிப் போனோம்.